ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இன்றைய நாள் 11/5/2025 அன்று மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருஷத்திலே சித்திரை மாதத்தில் 28ஆம் நாள் வளர்பிறை சதுர்த்தசி. சுவாதி நட்சத்திரத்துடன் கூடிய நாள் என்று இந்த வருடம் ஆரம்பித்து 131 நாட்கள் ஆகிவிட்டது அன்பர்களே. இன்னும் 234 நாட்கள் கையில் இருக்கிறது. இன்றைக்கு பல விதத்திலும் குடும்பத்திலே அன்பு நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் கேட்போம். குடும்பத்திலே அன்பு நிலைத்திருக்க வேண்டியதுக்கு ஏதாவது இடத்துல சுவாமி கிட்ட போய் கேட்டோம்னா நமக்கு கிடைக்காதா அப்படின்னா, குடும்பத்தில் புள்ளக்குட்டியோடு இருக்கக்கூடிய சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான், கைலாசநாதர், பார்வதி தேவி, முருகப்பெருமான், விநாயகப் பெருமான் எல்லாம் சேர்ந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திருச்சியில் கைலாசநாதரை வழிபடுவதனாலே குடும்பத்திலே அன்பும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்வார்கள். இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும், மாலையிலே நல்ல நேரம் 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும், கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும், மாலையிலே 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும் எடுத்துக்கோங்க. இன்றைய ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகு காலம். யமகண்டம் 12:01 யமகண்டம். குளிகை காலம் 3:04 குளிகை. மேஷ ராசிக்குள்ளரே இன்றைக்கி நமக்கு சூரியன் இருக்கிறார். சூரியன் இன்றைக்கி உதித்த நேரம் அப்படின்னு பார்த்தா காலை 5:54 உதிப்பார். மேஷராசி இருப்பு இன்னும் 33 வினாடி தான் இருக்கும், அதோடு முடிஞ்சு போயிடும். இந்த மாதம் முடிய போது 28 தேதி ஆயிடுச்சு சித்திரையில். கரணம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சூலம் உண்டு. இன்றைக்கி மேற்கிலே சூலம், வெள்ளம் பரிகாரம். இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தின் கீழே துளாராசிக்குள்ளர நமக்கு சந்திரன் பிரயாணம் செய்வதனாலே ரேவதி நட்சத்திரம் என்ற மீனராசி சந்திராஷ்டமத்துக்கு உள்ளாகிறது. கொஞ்சம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமத்தின் தன்மையிலே கொஞ்சம் மனப்பதட்டங்கள், காரிய தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனதில் வைத்துக் கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் சொல்லுவோம். அப்படி போற்ற வேண்டிய நாள் ஞாயிறுங்கிறது. இந்த சூரியன் அவனிலேயே ஓரனும் அசைவதில்லை என்பதிலே சூரியனும் ஒருவன். அதான் தான் சொல்லுவாள், எல்லா கிரகங்கள் கிட்ட போகும்போது சூரியன் தான் ஃபஸ்ட்டு நிற்கும், மற்ற எல்லாம் அதோட மறைஞ்சு போயிடும். அஸ்தங்கம்னு வேறு அது பேர். அப்படி சூரியனை நாம் பார்த்து வழிபடுவதனாலே தான். ஏன்னா வந்து பத்திரங்கள்லாம் எழுதும்போது சூரிய சந்திர சாட்சியாகன்னு எழுதுவாங்க. இவங்க 2 பேரும் தான் பர்மனண்ட் அப்படின்னு பத்திரங்களில் உண்டு. அப்படி சூரியனை சாட்சியாக கொண்டு நாம் இருக்கிறதுனால தான் அவன் அருளை பெறுவதற்கான வழிகளான கண்ணாடி பொருட்களை இன்றைக்கி வாங்கிறது, அது ரொம்ப சுபிட்சமான விஷயங்களை நமக்கு வீட்டிலே கொடுக்கும். பண வரவுக்கான ஒரு சூட்சமம். இன்றைக்கி போய்ட்டு நம்ம கோதுமையெல்லாம் வாங்கிறதுலாம் கிடையாது. கோதுமை சூரியனுடைய பண்டம் தான், ஆனால் அது வாங்கக்கூடாது. இன்றைக்கி இன்றைய நாளில் 15வது நட்சத்திரம், 27 நட்சத்திரம் சுவாதிங்கிற நட்சத்திரம். வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஜுவால நரசிம்மன்னு சொல்லி நரசிம்மனோட மூச்சு காற்றுல அப்படி ஆடிட்டு இருமா ஹைதராபாத்தில் ஒரு கோயில். அப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரத்தினுடைய தன்மையில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் தாலாட்டு மாதிரி இருக்கிற நிஷேகம் இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப நல்லது. புதிய மனை வீடுகளெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுவது இன்றைக்கி நல்லது. புதுசாக கல்வி கற்கிற குழந்தைகளுக்கு கல்வி அக்ஷரபியாசம்னு சொல்லுவாங்க, ஆ எழுதுறது, அதெல்லாம் பண்ணி கொடுக்கறது. பூணூல் போடலைன்னா உபநயனம் பண்ணுறது நல்லது. பதவி ஏற்றுக்கிறதுக்கு நல்ல நாள் இன்றைக்கி. வயலில் பயிர் தொழில் செய்வதற்கு நல்லது. பத்திரிக்கையெல்லாம் ஹேண்ட் ரிட்டன் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எழுதி பண்ணுறாங்க இல்லையா, அப்படி பண்ணுறது, இல்லை புதுசாக பிரிண்டிங் ப்ராசஸ் பண்ணுறது, இல்லை கதை கட்டுரைகளை எழுதுவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லது.
துலா ராசினாலே நிறைய விஷயங்கள்லாம் கற்பனையாக எழுதக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். வாஸ்து ரிலேட்டடான பூஜைகள் பரிகாரங்கள் செய்வது நல்லது. நவகிரக ஹோமங்கள் ஜபங்கள் செய்வது நல்லது. இப்படி நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பண்ணினால் சுபிட்சமாக வளரலாம் அப்படின்னு இருக்குது. சதுர்த்தசி திதி அப்படின்னு இருக்குது. பல்ல சீரமைச்சுக்கிறது, டென்டல் கிளீனிங். நார்மலாக இந்த ஆயில் மசாஜ் அப்படிலாம் இன்றைக்கி பண்ணிக்க ரொம்ப நல்லது. சின்ன சின்ன யாத்திரைகள் போகிறது, இதெல்லாம் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப சுபிட்சத்தை கொடுக்கும். இந்த நாளிலே கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு கரணம் கரஜை கரணம் அப்படிங்கிற யானையோட கரணம் நாளை பிள்ளையாரை வழிபடுவதனால செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சுபிட்சமாக நடக்கும். வியத்திபாதம் அப்படிங்கிற இந்த யோக பலனாலே பலவிதமான ஸ்வர்ண சம்பத்துன்னு சொல்லுவோம், ஆபரணங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இன்றைக்கி நார்மலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களிலோ இல்லை புண்ணிய நீர்களிலோ போய் நீராடுதல் ரொம்ப சிறந்தது. அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா சத்துருக்கள் எல்லாம் உங்களுக்கு போயிடுவாங்க. எதிரிகள் நாசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களை விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு நார்மலாக வெற்றி பார்த்தவங்கள நார்மலாக ஷண்மதி தர்ப்பணம்னு சொல்லுவாங்க. அந்த 96 தர்ப்பணத்தில் இன்றைக்கும் ஒரு தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இதனால் அதனால் ஒரு சுபிட்சமான நாள்னே வைத்துக்கொள்ளலாம். இந்த நாளினுடைய தன்மையை பார்த்தோம். அடுத்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக பிறப்பது மேஷ ராசி. வணக்கம் மேஷராசி அன்பர்களே. பல விதத்திலும் உங்களை உயர்த்தி நிறுத்தி அதன் மூலம் வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் உலகுக்கும் உங்களுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அழகான ஒரு கோப்பை கொண்டவர் நீங்கள். செய்கிற காரியத்தை அடுத்தவனுக்கு தெரியாமல் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல், இடது கை கொடுப்பதை வலது கை அறியாமல் செய்யக்கூடிய ஈகைத்தன்மையை ஒருங்கே அமைந்தவர் நீங்கள். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் அவனை வளர்த்து விட்டேன், இவனை வளர்த்து விட்டேன் அப்படின்றதெல்லாம் பெருமையாக சொல்கிறதே கிடையாது. அது வளர்ந்துட்டாங்க விடுங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுடைய இன்பார்ன் பெனிஃபிட்ஸ். நீங்கள் நான் செஞ்சேன்னு சொல்லி காட்டுறதே இல்லை. இதெல்லாம் உங்களுடைய பிறவியிலேயே நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க. வாழ்க்கையினுடைய தன்மைகளை பார்க்கும்போது இன்றைக்கு உங்களுடைய களத்திரம் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நட்பாக இருக்கிறார்கள், உங்களுக்கு சுகத்தை கொடுக்க இருக்கிறார்கள், நல்ல பலனை கொடுப்பார்கள். இன்றைய நாள் உங்களுக்கு போட்டி குறைந்து சந்தோஷத்தை கொடுப்பதாக அமைப்போகிறது. பண வரவு உண்டு. கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டால் நல்லது. பேசும்போது கொஞ்சம் இனிப்பை கொண்டு விடுங்க. முடிந்தவரை மனதிலே எப்படி இரக்கத்தை வைத்திருக்கிறோ அதே போல் வெளியிலும் காட்டுங்கள். அந்த சிந்தனையே உங்களை மாற்றிவிடும். நான் யார் தெரியுமா என்ற வார்த்தை வேண்டாம், கொஞ்சம் விட்டுடுங்கோ. வெற்றிக்கு இதுதான் வழி. இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள்கிட்ட இருக்குது. 3, 5 இதுதான் அதிர்ஷ்ட எண். இளம் சிவப்பு நிறம், வெள்ளை நிறம் இது கலர். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமே விநாயகப் பெருமான். வணங்கும்போது வாழ்க்கையிலே சுபம், காரிய வெற்றி, கடன் தீருதல், திருமண தடைகள் நீங்குதல் இதெல்லாம் நடக்கும். இந்த நாள் ஒரு முழுமையான நல்ல நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே. எந்த காரியம் செய்தாலும் அதனுடைய ஆக்கம் அளவு அறுதி இல்லாய் அப்படின்னு அழகாக நிறுத்தி நிதானித்து பெரிதாக யோசித்து அதன் பின்னே காரியத்தை செய்வதிலே சமர்த்தர் நீங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியனுடைய ரெசிப்ரோகேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு எழுச்சியை காட்டுவதாக அமைவதாகும். எங்குமே நீங்கள் முதன்மையாக வருவதற்கான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை காட்டுவதாகவும் அமைகிறதுனாலே நார்மலாக உங்களுக்கு
வெற்றியின் பின்னே எப்பவும் இல்லை, வெற்றியின் முன்னே தான் இருக்கிறீர்கள். நீங்கள் வெற்றிக்கு அடிப்படைத்தன்மை என்னது? உங்களை உணர்தல் அப்படிங்கிறதுல நீங்கள் க்ளீனாக ஆன்சர் வச்சுருக்கீங்க. என்னை நன்னா தெரியும். உங்கள் நட்பு வட்டாரத்திலே அது தெரியறது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு பெருமையும் உண்டு. சில பேர் உங்களை டிச் பண்ணுறதுக்கு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்க மேலே கொஞ்சம் கோபத்தை காட்டுவது நல்லது தான், தப்பு ஒன்றும் இல்லையில. கோபத்தை இடித்துரைத்த நட்பன் மேல் காட்டாமல் எதிரி மேல் காட்டுவதனாலே தான் நீங்கள் உயர்ந்தவராக இருக்கிறீர்கள். உங்கள் உயர்வினாலே வரக்கூடிய சிந்தனைகள் தெளிவாக இருப்பதனாலே தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கள் இன்றி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது இன்றைக்கும் தொடரப்போகிறது. இன்றைய நாளிலே கடன் கம்மியாகும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே மகிழ்ச்சி ஜாஸ்தியாகும். எதிரிகள் உங்களை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை என்று யாருக்குன்னா உடம்பு முடியலைன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு சூழ்நிலையும் காட்டுறது. தாயாரின் உடலிலே கொஞ்சம் மேம்படுவதற்கான சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. லாபத்தை எதிர்பார்க்க இருக்கக்கூடிய அத்தனை விதமான லாபங்களும் ஒன்றை வந்து சேரும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துவதும் உங்களுக்கு சுபிட்சத்தையும் லாபத்தையும் கொடுப்பதாகும். ஈஸ்வரனை வழிபடுவது உங்களுக்கு பலவிதத்தில் நன்மை தருவதனாலே, ஈஸ்வர பெருமானான சிவபெருமானை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான பலம் நலம் அனைத்தும் பெறுவீராக. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. மிதுன ராசி அப்படின்னாலே ஆக்கத்துக்கு பிறந்தவர்கள். புதிய பரிமாணத்திலே முயற்சிகளை ஒன்று கூட்டி உலகை மாற்றி அமைக்கக்கூடிய அத்தனை விதமான செல்வாக்கையும் தன்மையையும் ஒரு பெரிய ஒரு வட்டத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஆசாமி நீங்கள். அதனால் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடுது. லாபம் உண்டு. எப்போவுமே குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள்னால சில காரியங்கள்லாம் செய்கிறீங்க. அந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் மனசில் செய்கிறது கரெக்டு தான், நான் செய்கிறது கரெக்டு தான் எண்ண ஓட்டங்களை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறது. ஆனாலுமே உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாக அமைகிறது. அவர்களுடைய பெருமை உங்கள் காதை விட்டுவதனாலே சில சந்தோஷமான சூழ்நிலைகள், அவர்கள் போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெறுவதனால் வரக்கூடிய அந்த ஆன்சர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆஹா, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் உங்களுடைய எதிர்ப்பாளினர் என்ற கலத்திரத்துடன், அதே போல் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபார நண்பர்களுக்கு சக பார்ட்னர்ஸ் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் கொடுக்குறாங்க, கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அதுதான் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. அவங்க கேட்குறதுல என்ன நியாயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். யாரும் உங்கள்கிட்ட தப்பாக எதுவும் சொல்ல போவதில்லை. உங்கள் வளர்ச்சியை பற்றி யோசிக்கிறாருன்னு எடுத்துக்காங்க. உங்கள் லாபத்தை யாருமே பங்கு போடுவதில்லை. உங்கள் லாபத்துக்கான வழிகளை காட்டுகிறார்கள். புரிந்து கொண்டீங்களா? உங்கள் உயர்வு புரிந்துவிடும். உங்களுடைய இரக்க குணத்தினால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தெரிந்துவிடும். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கரு நீலம் அப்படிங்கிற நிறத்தை பயன்படுத்துங்கள். 6, 7 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இது எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சத்தையும் வளத்தையும் நலத்தையும் பெருக்கி தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. குடும்பத்திலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய நாளிலே இந்த நாள் ஒன்று. குழந்தையின் வளர்ச்சி, அவர்களுடைய பரிமாணத்திலே புதிய எண்ணங்களை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் சக்ஸஸ் உண்டு. புதிய வாரிசு உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய வாரிசுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வரத்துக்களையும் காட்டுகிறது. கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு பரவசத்தை கொடுப்பதாகவும், அதனாலே ஒரு சுபத்தை கொடுப்பதாகவும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய நாளில் இந்த நாளும் ஒன்று. இந்த நாளில் சில சின்ன சின்ன செலவுகள் சுப செலவுகளாக அமைந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக சொத்துக்கள் எல்லாம் மாற்றக்கூடிய எண்ணங்களை எல்லாம் கொடுக்கும். அடுத்தவரின் வாழ்வை எப்படியெல்லாம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதிலே அழகான சிந்தனைகளை எல்லாம் தெளிவுபடுத்தி கொடுக்கும்.
மனதிலே சில விஷயமான ஈரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னா ஒருத்தர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது, சேரிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ஈகை அப்படிங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் வரும். அதனால் உங்களுக்கு ஆக்கம் உங்களுக்கு நிறைய கொடுக்கும், வெற்றியை நிலையாட்டி கொடுக்கும் நலமான ஒரு நாள் இன்று. பெருமைகளை எப்போதும் வகைப்படுத்தி உங்களுடைய சுபிட்சத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இந்த நாளிலே 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். எதிர்பாராத லாபங்களும் வரவுகளும் உங்களுக்கு உண்டு. இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மப் பெருமானை வணங்குவது ரொம்ப நல்லது. அவருடைய தன்மையினாலே வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்களும் தீங்கிவிடும், வியாதிகள் தீர்ந்துவிடும், கடன் குறைந்துவிடும், எதிரிகள் அழிந்து விடுவார். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே எப்பொழுதும் நல்லது இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கிறது. நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம்ல, நல்லெண்ணெய், நல்ல பாம்பு அப்படின்னு நல்லது அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறது. நல்ல பாம்பில் ஏன் சார் நல்லதுன்னு சொன்னீங்கன்னா அது நல்லது. ஏன்னா அது வயலில் போய் நண்பர்கள், விவசாயிகளுக்கு நண்பர் அந்த பாம்பு. இல்லைன்னா எலி என்ன பண்ணும், உங்கள் விளைச்சல்லேருந்து பெரும்பங்கு எடுத்துகிட்டு போயிடும். அதை தடுப்பது தான் நல்ல பாம்பு. அதனால் நல்ல பாம்புன்னு பேர் வச்சா அது பேர். நல்ல எண்ணெய் எள்ளிலிருந்து எடுக்கக்கூடியது. எள்ளுங்கிறது நாம் பித்ரு காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவதாக இருந்தாலும் அதிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயானது நம்ம உடலில் கொலஸ்ட்ரால்லேருந்து எல்லாத்தையும் குறைக்கும்னா நல்ல எண்ணெய்னு பேர் வச்சாங்க. அப்படி நல்ல ஆக்கங்களை மனதிலே கொண்டு அதன் மூலம் உங்கள் சமூகத்திலே வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சீரியஸாக கொண்டவர் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். அதுதான் உங்கள் பெருமை. உங்கள் பெருமை எதுனா இதுதான். எதையுமே ஆழ்ந்து அகன்று நுண்ணியமாக யோசித்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களை முதன்மைப்படுத்துவதனால தான் நிறைய பேர் முதன்மை தன்னத்தில் இருக்கிறீர்கள். போட்டி அப்படிங்கிற வரும்போது எலெக்ஷன் ரிலேட்டட்லாம் நிறைய நீங்கள் ஃபைல் நாமினேஷன் பண்ணுறது போகிற விஷயங்களெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். நீங்கள் தாராளமாக அதுக்கெல்லாம் ஃபைலிங்கெல்லாம் பற்றி யோசிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கிறதுனாலையும் உங்கள் கீழே இருக்கக்கூடிய வேலைக்கு நண்பர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுறது இன்றைக்கி ரொம்ப காஷனாக இருக்குது. அடுத்தவன் நம்பி இந்த வேலை செஞ்சேன்னு சொல்ல மட்டும் செய்யாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு சாஃப்ட் கார்னர் அப்படின்னு இருக்குது உங்கள்கிட்ட. அந்த சாஃப்ட் கார்னரை எல்லோரும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் அந்த ஒரு முறை செருமறதுன்னு வாங்க, அந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா உங்களை யோசிக்க வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. ஆனால் இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்க போகிறதுன்னு நல்ல மனசில் வைத்துக்கணும். இந்த நாள் நல்ல நாள். 6, 9 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளையும் திறமைகளையும் வழிகாட்டுதலாக அமைந்துவிடும். இந்த நாளிலே கரு நீலம் இல்லைன்னா இளம் நீலம் அப்படிங்கிற ஒரு கலரை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த நீல கலர்னால் வரக்கூடிய பலனாக கொஞ்சம் சிவபெருமானை மனதால் நினைத்து வழிபடக்கூடிய அந்த தன்மையை உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே தெளிவை ஏற்படுத்தும். அதுதான் முக்கியம் இல்லைங்களா? தெளிவை ஏற்படுத்தினால உங்களுக்கு சிந்தனைகள் கரெக்டாக இருக்கும். ஜெயத்துடன் உங்கள் வாழ்க்கையை முடிப்பீர்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நான் எதை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த செய்கிற காரியங்கள் எல்லாத்துக்குமே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்சரேஷன்னு அழகாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் என்ன தான் தடால் புடாலும் அடித்தாலும் நான் அப்படிலாம் ஆட மாட்டேன், மெதுவாக தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தன்மையை அழகாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. எல்லோரும் சொன்னாங்க முயற்சி பண்ணால் தான் முன்னுக்கு போவேன். நம்மளாம் பெரிய முயற்சியெல்லாம் வேணாம் சார், அதோட போகலாம், போன வரைக்கும் போட்டோம் அப்படின்னு நீங்களே ஒரு தீர்மானத்தில் இருக்கிறது உங்களுடைய புத்திசாலித்துவத்தை காட்டுது.
புத்திசாலித்தனம், புத்தி சாதுரியம் தான் உங்கள் லைஃப்பை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறதுங்கிறது உண்மை. அதுதான் உங்களுடைய பெருமை. அப்படி நீங்கள் செய்வதனால தான் யார் எதிர்த்துனாலும் எதிர்த்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அதை தடுத்து ரொம்ப நிறுத்தி ஃபோர்ஸ் பண்ணால் கோவம் வந்துடுவாங்க. இருப்பா, நான் யாரையும் நம்பலை, நான் என்ன தான் நம்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய அந்த கிரிப்பை விட்டு கொடுக்காமல் இருக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். மனதால் நீங்கள் ஈரம் கொண்டவர். யாருக்கும் ஏதாவது தீங்குன்னா முதல்ல மனசில் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஐயோ அவனுக்கு கஷ்டமாக போச்சுங்க, எப்படின்னா யார்கிட்டனா சொல்லி அவங்கள நல்லது செஞ்சு கொடுக்கணுங்க அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் உண்டு. அதையே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய கூட்டமும் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிடுவீங்க. அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடியது ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் அப்படியே உண்மையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாருன்னா கல்யாணம் ஆகாதவங்க இருந்தால் வரன் தேடிட்டு இருந்தால் வரனெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பற்றிய விஷயங்கள்லாம் பேசலாம். 1-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதனாலே புதிய முயற்சிகளை எல்லாம் சாதனையாக மாற்றக்கூடிய டேவாக இன்றைக்கி அமைத்து கொள்ள முடியும். இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துவதனாலையும் விஷ்ணு பகவானை வழிபடுவதனாலும் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெருக ஒரு புதிய உயரத்தை எட்டப் போகிறீர்கள் என்ற நாளிலே இந்த நாள் ஒன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. போட்டிகள்னு வந்துட்டால் என்னை மாதிரி ஆளே கிடையாது. எவனாக இருந்தாலும் எப்படி வந்தாலும் நான் விளையாடுவேன் அப்படின்னு சீரியஸாகவே சொல்லக்கூடிய ஆசாமி. உங்கள்கிட்ட யாரும் போட்டி போட்டு ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் அழகாக பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கில்லாடி. முதன்மைப்படுத்திக் கொள்வதிலும் கில்லாடி. அதனால் லாபஸ்தான அதிபதி என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனானவர் உட்கார்ந்து நேரம் உங்களோட ராசியை பார்க்கறனாலே ஆர்வத்துடன் லாபத்தை நோக்கி மனசு எல்லாம் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அடிக்கிற அடியெல்லாம் 6 அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்களுடைய தன்மையிலே நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னென்ன உங்களுக்கு ரிசல்ட்டுன்னு ஒன்றுமே தெரியறதுனால தான் உங்களுக்கு ஃபெயிலியர் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் குறைஞ்சா கூட கோவம் வந்துடும் உங்களுக்கு. எப்படி அது குறைஞ்சது, நம்ம எப்படி குறைக்க விட்டோம் அப்படின்னு அந்த திறனாய்வு, தற்சோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி உடனே அதை செட் பண்ணி நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு அடுத்து கொண்டு வந்து அந்த ஒன்றுக்கு லிங்க் பண்ணதுனால உங்கள் உயர்வை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதில் ஒரு சாதனை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தற்சோதனையில் சில விஷயங்களில் பயம் வேறு வருது. ஐயா நான் சரியாக பண்ணேன்னு தெரியல, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னா யார்கிட்ட கேட்கணுன்னா உங்களுடைய விட எக்ஸ்பர்டைஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அவங்கக்கிட்ட கன்சல்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கேட்கணும். கேட்டிங்கன்னா ஆன்சர் உண்டு. அவங்களால பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய மூமெண்ட்டை கொடுத்துருவாங்க. அது வெற்றியை கொடுக்கும். நானே எனக்கு செல்ஃபாக நான் சொல்யூஷன் கொடுத்துக்க முடியும்னா அங்கே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற போய் சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் தப்பு. அந்த தப்பை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பெருமை உங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே சீரமைத்த ஒரு தன்மை காட்டுவதனாலே உங்கள் லைஃப்பை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு இந்த நாள் வித்திட காலம். 7-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே சுபத்தையும் சுபத்துவத்தையும் பெறுவதற்கான ஒரு நல்ல நாளாக இன்று இருக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது மீனாட்சி அம்மனை வழிபடுவதனாலே உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும் என்பதிலும் ஐயமில்லை. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் கோபம் உங்கள் மேலேயே தான். நான் ஏன் இப்படி பண்ணேன்னு ஒரு 4 கேள்வி எக்ஸ்ட்ராவாக உங்களை கேட்டுக்கிட்டு நீங்களே அதுக்கு தீர்வு காண ட்ரை பண்ணி நான் செஞ்சது சரிதானா அப்படின்னு உங்களே திருப்பி ரிலையன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரீசெக்கிங்கில் தான் நிறைய விஷயத்தை நீங்கள் செட்ரேட் பண்ணுறீங்க. நார்மலாக உண்மையிலேயே உங்களுடைய ஆதங்கத்தினாலே கோபத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை உயர்ந்த இடங்களை நீங்கள் ஈஸியாக பிடிச்சிடுறீங்க. இது நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான், தப்பு இல்லை, பண்ணுங்கள்.
உங்கள் முயற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையப் போகிற நாளில் இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். சொத்துக்கள் வாங்குவதனாலே பத்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. வில்லங்கம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. முடிந்தவரை ஜாமீன் கையெழுத்தெல்லாம் தேவையில்லை. சொத்துக்கள் வாங்குவது மட்டுமில்லை, பூர்வீக சொத்துக்களிலே பழைய பொருட்கள் எல்லாம் இருக்கும், அந்த ஆன்டிக் வேல்யூ, அதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிஷியல் அமையப்போகுது. சில அன்பர்களுக்கு தன் வீட்டிலே புதையல் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு எதிர்பாராத ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம், யாரோ அமுச்சு விட்டுருக்குறாங்க பார்ப்பீங்க, ஓ அந்த மாமா எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு அப்படின்னு ஏதோ ஒரு உறவு, தூரத்து உறவு, அப்படி இருக்கவங்க உங்கள் சொத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இது கொஞ்சம் பேருக்கு நீங்கள் சேரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈகைக்கு கொடுத்து விட்டு மிச்சத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொத்து பரிமாற்றத்துக்கான நல்ல நாளாக அமைகிறது. 8-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், வாழ்க்கையிலே சிவப்பு நிறம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிறமாக இருக்குது. பிளட்டே சிவப்பு தானே, இளம் சிவப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் அதை வைத்து கொள்ளுங்கள். வெற்றி லாபம் மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பானா இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் இரக்க குணம் அதெல்லாம் இருக்கிறதுனாலேயும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் இரக்கம் மிகுந்தவராக நீங்கள் இருப்பதனாலே உங்களுக்கு இன்றைய நாள் வணங்க வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பை. அவளை வணங்குவதனாலே பலவிதமான நலங்களும் வளங்களும் பெருகி பெருகி பல்கி பெருகி உங்களை அடையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. எல்லா எண்ணங்களை விடவும் உயர்ந்த எண்ணம் எது என்றால் அடுத்தவருக்கு உதவி செய்தல். அதில் நீங்கள் கில்லாடி. அதிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதில் நீங்கள் தான் அதிகமான கில்லாடி. அப்படிப்பட்ட உங்களுடைய தன்மையினாலே தான் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்குடைய பெனிஃபிஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா சந்தோஷப்படுறீங்க. ஒரு காலத்திலும் நீங்கள் உங்கள் தன்மையை மாற்றிக்கொள்வதாக இல்லை. இரக்கத்தின் குணத்திலே உயர்ந்த படியிலே இருக்கக்கூடியவர் நீங்கள். நீங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே பெருநீளாக இவங்களுக்கெல்லாம் போய் சேருமா, எப்போவுமே இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மட்டும் எப்போயும் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி நீங்கள் அழகாக உங்களுடைய நன்மையான காரியத்தை செய்தனால தான் உங்களுக்கு தர்மம் தலைகாக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த தடைகள் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டுருக்கிறீங்க. இன்றைய நாளிலே உங்களுக்கு வெற்றி பல விதத்திலும் வந்து சேரும். உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வது முக்கியம். உங்கள் தன்மையிலே நிறைய விஷயங்களிலே அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஓட்டினீங்களா ரொம்ப நல்லது. அது உங்களை புதிய சாதனைக்கு ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைத்துவிடும். குழந்தைகள் வகையிலே அவங்களுடைய ஆக்கங்களை பற்றி நிறைய யோசிங்க. மருத்துவ தொடர்பான விஷயங்களெல்லாம் லாபத்தை கொடுப்பதாக அமைக்க விடுவீர்கள். எதிரிகள் உங்களை விட்டு ஓடிவிடுவார்கள். எதிரிகளிடம் பயமில்லை. 5-2 என்ற இலக்கங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைத்து கொள்வதும், வெளிர் நீலக்கலரை நீங்கள் பயன்படுத்துவதும், சிவபெருமானை வழிபடுவதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. தான் உண்டு தான் வேலை உண்டு நீங்கள் வாடு போயிட்டுருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் யாருன்னா தடை பண்ணினா மட்டும் டிஸ்டர்ப் ஆவீங்கள வழி, இல்லைன்னா யாரை பற்றி டிஸ்டர்பன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே முன்னேற்றங்களையும் ஆக்கங்களையும் நிறைய மனசில் போட்டுட்டு செய்கிறீங்க. அது எல்லாமே சக்ஸஸ் போகிறது. பொருளாதார வசதி உண்டு. மாற்றங்கள் எப்போதும் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதனாலே உங்கள் மாற்றங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியில் உண்டு. போட்டிகள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா எக்ஸாம்லலாம் ஜெயிச்சு வந்துடுவீங்க. எல்லா விதமான போட்டிகளிலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு.
உங்களை ஆனால் எதிர்த்து நின்று உங்களை ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும் கோபப்படுறதுன்னு வச்சுருக்கீங்க. அந்த கோபங்கள் நியாயமான கோபங்களாக அமையப்போகிறது. உறக்க சிந்தனைகள் அப்படிங்கிற சிந்தனைகள் உண்டு. அந்த உறக்க சிந்தனையினால் வரக்கூடிய எண்ணங்களை எல்லாத்தையுமே இரக்கத்தன்மையுடன் கொண்டதனால மாற்றுவதனாலே உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே காசு வளங்கள் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருவீங்க. அப்போது சின்ன சின்ன விஷயங்களிலே நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வது அப்படின்னு வைத்துக்கொண்டே வாருங்கள். அதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஆக்கங்களையும் வெற்றிகளையும் நீங்கள் ஒருங்கே பெறப்போகிறீர்கள். நலங்கள் பல பெறக்கூடிய நாளிலே இந்த நாள் ஒன்று. நீங்கள் இன்றைக்கு 6, 5 என்ற இலக்கங்களை நீங்கள் பயன்படுத்துவதனாலையும் இன்றைய நாளின் நீங்கள் மேதாதேவி என்ற அந்த சரஸ்வதி தேவியை வணங்குவதனாலும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளை பெறப்போகிறீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. எதை யோசித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையின் நல்ல பக்கங்களை அடிக்கடி பிரட்டி பார்த்து அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த தலைமுறைக்கும் இட்டு செல்லக்கூடிய தன்மை உங்களிடம் உண்டு. நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே நல்லதை ஃபில்டர் பண்ணுற அன்னப்பட்சி மாதிரி அப்படி அழகாக எடுத்து எல்லாருக்கும் இந்த நல்லதை கொடுக்கக்கூடிய ராமானுஜ தத்துவத்தை நீங்கள் கொண்டு வருவதனாலே தான் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் காட்டுறது. அது வெற்றியான பாதையை அமைந்ததுனாலும் நல்லதொரு பலனை கொடுப்பதனாலும் உங்களுக்கான ரெகக்னிஷன் உங்கள்கிட்ட இருக்குது. எனக்கு யாருனாச்சும் அப்படி கமெண்ட் கொடுத்தா தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோமா, ராமரின் முன்னேல் நின்றிருந்த வாலி சுக்ரீவன் அப்படின்னு கதை தெரியும். இந்த வாலி சுக்ரீவன் பதும்போது வாலி வதம் அப்படின்னு பார்க்குறோம். மறைந்திருந்து தாக்கக்கூடிய தன்மை அப்படின்னு மாதிரி எதிரிகள் உங்களை மறைந்திருந்து தாக்குவார்கள் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களை பாதிக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லா நண்பரும் நண்பர் அல்ல அப்படின்னு மனதில் எடுத்துக்கோங்க. பொருட்செலவுகள் உள்ள நாள் இன்றைக்கி கொஞ்சம் செலவு உண்டு. மத்தியான வேலையில் கொஞ்சம் வரவும் உண்டு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மிக்சட் டேனே வச்சுக்கலாம். இந்த நாளிலே நாம் 4, 6 என்ற எண்ணை பயன்படுத்துவது ஒரு உசிதமான நம்பராக அமையும். தொழிலிலே சில மாற்றங்களை கொடுக்கும். சக்தி தேவியை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையிலே மேலும் நல்ல உயரத்துக்கு உங்களை இட்டு செல்லும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. எந்த காரியத்திலும் பயமில்லாமல் சிரமமாக செய்யக்கூடிய நீங்கள் சில காரியங்கள்லாம் பயத்தோடு தான் செய்கிறீர்கள் என்பதும் உண்மை. எந்த சில காரியங்கள்னாக்கா குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் டமால் டிமில் அடுத்தது அதிரடி நடவடிக்கை எடுப்பதில்லை. அதெல்லாம் ரிப்பீட்டடாக நடக்கிறதெல்லாம் விட்டுறீங்க, அப்படியே போயிட்டே இருக்கட்டும். உங்கள் கணவர் ரிலேட்டட் மட்டும் கொஞ்சம் அவங்கள்ட்ட ஃப்ரிக்ஷன் கொடுக்குறீங்க. மற்றபடி எந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கிடையாது உங்கள் லைஃப்பில். சொல்லற சும்மா இரு அப்படின்வான். அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் பேசாமல் இருந்தது பெட்டர்னு லட்சத்தில் போய்டுறீங்க. உங்கள் ஃபேமிலியில் உங்களோட கலத்திரம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதான் ஃபேக்ட். அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னா அது அவங்ககிட்ட சொன்னாதாங்க அவங்கள சரி பண்ணாங்க நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். அது சூட்சமத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள். உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய 4 பேர் இருக்காங்க. சனி, ராகு, சுக்கிரன், புதன். அப்படி 4 பேரும் உங்களுக்கு இனம் புரியாத பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ க்ரியேட் ஆன பயம் எப்படிப்பட்டதுன்னா நன்மையை கொடுக்குமானா நன்மையை தான் கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த காரியம் ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உதவி செய்யக்கூடியதாக அமைகிறது. 5ஆம் இடம் கடகராசிங்கிறனால வெற்றிக்குரியதாக அமையும், பயனுள்ளதாக அமையும். எப்படியானால் பார்த்தாங்க செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால 2 5 அமர்வுன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது வெற்றியை உங்களுக்கு இலக்காகி காட்டிவிட்டது. அதனால் வெற்றியை கொண்டு வரும். ஏதாவது சின்ன சின்ன போட்டிகள் இருந்தால் அதுலேருந்து பேங்க் த திங் அண்ட் கெட் த ரிவார்டு அப்படின்வான். அது மாதிரி போய் அடித்து தூள் கலப்பி உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து அமைகிறது. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும்
செவ்வாயின் தன்மையிலே முருகப்பெருமானை வழிபடுவதும் மிகுந்த லாபத்தை கொடுக்கும். இளஞ்சிவப்பு அப்படிங்கிற நிறம், இளம் மஞ்சள் நிறம், இது ரெண்டுமே நல்ல பலனை கொடுக்கும். இந்த வாரம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.